AMD ஓட 7000 series CPU யூஸ் பண்ணி PC build பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. எந்த வரைக்குமே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் 15,000 பட்ஜெட்டுக்குள்ள நல்ல AMD B650 மதர்போர்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மதர்போர்ட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரியாமல் இன்னும் மதர்போர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ என்னோட பிக்கை நான் சொல்கிறேன். என்கிட்ட காசு இருந்து என்கிட்ட ஒரு 15,000 வரைக்குமே பட்ஜெட் இருந்தால் நான் இந்த மதர்போர்ட்ஸ் தான் பிக்கப் பண்ணுவேன். ஸோ நான் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் 14,000லேருந்து 1 lakh வரைக்குமே PC build பண்ணுறீங்கன்னா இதில் நான் சொல்கிற மதர்போர்ட்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மதர்போர்ட்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மதர்போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம ஹை பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட் வரலாம். இப்போ 15,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல மதர்போர்ட் பார்த்தோம்னா ஸோ அங்கே இருக்கிறது தான் ஜிகாபைட்டோட B650 Eagle AX மதர்போர்ட். ஸோ இந்த மதர்போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். காமனான ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் சொல்ல போகிறதில்ல. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் USB 3.2 அதெல்லாமே இப்போ காமனாக வந்துடும். ஸோ நான் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மெயினான ஹைலைட் ஃபீச்சர்ஸை மட்டுமே சொல்கிறேன். இந்த மதர்போர்டில் 16 VRMs கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை அண்ட் CPUs வரைக்குமே நல்ல சப்போர்ட் ஆகிட்டு பவர் டெலிவரியை கொடுக்கும். ஸோ இதில் PCIe Gen 5க்குமே சப்போர்ட் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டில் உங்களால் PCIe Gen 5 யூஸ் பண்ண முடியும். NVMe ஸ்லாட்டில் உங்களால் PCIe Gen 4 ஸ்பீடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஹீட் சிங் தேவைப்படுற எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. NVMe, VRMs, அப்புறமா சிப்செட் இதுக்கு எல்லாமே தேவைப்படுற அளவுக்கு ஹீட் சிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த மதர்போர்ட்லேயே இன்பில்ட்டாவே Wi-Fi 6E சிப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ Wi-Fi 6E சப்போர்ட்டுமே இருக்கு. அது கூடவே Bluetooth 5.3 சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மதர்போர்டில் ஜிகாபைட்டோட BIOS Q Flash Plus சப்போர்ட் இருக்கு. ஸோ CPU, GPU, RAM எதுவுமே இல்லாமல் உங்களால் BIOS அப்டேட்டுமே பண்ண முடியும். ஸோ இதில் 3 ARGB ஹெட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரியரில் USB-Cமே கொடுத்துருக்காங்க. இதால் 10 GB/s டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மே பண்ண முடியும். இன்பில்ட்டாவே ரியர் IO பேனலுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு மதர்போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் தான். எந்த ஒரு காம்பனண்ட் எடுத்தாலுமே அதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நான் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் சொல்லும்போதே ஒரு ஃபீச்சர் மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன், அதாவது லேண்ட் ஸ்பீட். ஸோ இதில் 1 GB லேண்ட் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கெல்லாம் 1 GB தாராளம் போதுமானது தான். ஆனால் இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லேன் வழியாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2.5 GB/s லேண்ட் ஸ்பீடாக அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா 7,000, 8,000 மதர்போர்டில் கூட இப்போ 2.5 GB/s லேண்ட் ஸ்பீடு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தான் 15,500 பே பண்ணுறோம். இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங் எக்ஸாக்டாக 15,000 கிடையாது, 15,500. இருந்தாலுமே வேல்யூ ஃபார் மணி தான். இந்த லேண்ட் ஸ்பீடில் மட்டும்தான் கோட்டை விட்டுருக்காங்க. ஒரு 1 GB/s தான் இருக்குது. ஆனால் இந்த மதர்போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் 1.5 lakh வரைக்குமே நீங்கள் ஒரு PC பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் தாராளமாக இந்த மதர்போர்டை யூஸ் பண்ணலாம். தேவையான அளவுக்கு VRAMs எல்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் எல்லாம் நல்லாவே இருக்கும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட்டுமே ரியரில் கொடுத்ததுனால நம்ம முன்னாடி Type-C போர்ட் வர மாதிரி ஒரு கேபினெட்டை வாங்க தேவையில்லை. Type-C போர்ட் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம Type-C போர்ட்டோட ஒரு கேபினெட்டை தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி போர்ட்டோட ஒரு கேபினெட் கண்டிப்பாக 4,500க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால எங்க பட்ஜெட் பில்ட் பண்ணாலுமே இந்த Type-C போர்ட்டை நம்மளால கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு கீழே 12K பட்ஜெட்டில் போனோம்னா அங்கே தான் Asus Primeோட B650M 2 DDR5 மதர்போர்டு இருக்கு. ஸோ இந்த மதர்போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா மதர்போர்டில் எந்த அளவுக்கு VRMs கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத Asus அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணல. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தப்போ 8+2 கான்ஃபிகரேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு டீசெண்டான ஒரு VRM கான்ஃபிகரேஷன் தான். இதில் PCIe Gen 5 சப்போர்ட்டுமே இருக்குது. இதுலேயுமே USB-C கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 GB தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். இந்த மதர்போர்டில் 2.5 GB/s லேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா DDR5 RAM-ல அப் டு 7200 MHz வரைக்குமே இதில் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். OC மோடில் நேட்டிவாக 4800 இல்லைனா 5200 தான் சப்போர்ட் ஆகும். ஆனால் ஓவர் கிளாக் மோடில் அப் டு 72,000 MHz வரைக்குமே சப்போர்ட் இருக்கு. இதுலேயுமே ARGB ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா Asusோட BIOS ஃபிளாஷ்பேக் சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ இந்த மதர்போர்ட்லையுமே நீங்கள் CPU, GPU, RAM போடாமல் உங்களால் BIOS அப்டேட் பண்ண முடியும். அப்புறமா இந்த மதர்போர்டில் QLED கோர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது மதர்போர்ட்லேயே ஒரு 4 LED லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த LED பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு, எந்த காம்பனன்ட்ஸில் எதாவது வருதுன்னு. ஸோ இதே ஃபீச்சர் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜிகாபைட் மதர்போர்ட்லையுமே இருக்கு. ஆனால் ஜிகாபைட் அந்த அளவுக்கு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. Asus இங்க இதையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன். இதுதான் இந்த மதர்போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ். ஸோ இதோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் USB-C கொடுத்துருந்தாங்க. ஆனால் 5 GB/s தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் PCIe Gen 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் PCIe Gen 5 சப்போர்ட்டை பிரைமரி NVMe தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டே கொடுக்கல. ஸோ இதனால சின்னதாக கேமர்ஸுக்கு தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மதர்போர்டை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கிட்டே இருந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்திருக்கு. அதாவது இதில் நான் சொல்லியிருந்தேன் RAM ஓவர் கிளாக்கிங் 7200 MHz வரைக்குமே சப்போர்ட் இருக்குன்னு.
ஸோ இங்கே நீங்கள் XMB எனபிள் பண்ணி ரேம் ஓவர் கிளாக் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த மதர் போர்டை யூஸ் பண்ணும்போது பிசி பூட் ஆகிற டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சில பேருக்கு 40 செகண்ட் வரைக்கும் ஆகுதான் இந்த பிசி பூட் ஆகி வர்றதுக்கு. ஸோ அதுவுமே ஒரு சின்ன குறை தான். ஆனால் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆசஸ் நினைச்சாங்கன்னா பயோஸ் அப்டேட்லாம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணுற சில பேர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த குறையுமே கிடையாது. ஸோ நல்ல மதர் போர்டு தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட்லேருந்து கீழே வந்தோம்னா ஒரு 10,000 பட்ஜெட்ல எல்லாமே ஜிகாபைட்டோட B650M D3HP இந்த மதர் போர்டு இருக்கு. ஸோ இந்த மதர் போர்டை நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மதர் போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம்னா 9 VRMs கொடுத்துருக்காங்க. VRMஸுக்கு சின்னதாக ஒரு ஹீட் சிங்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மதர் போர்டு 10,000 பட்ஜெட்ல இருந்தாலுமே 4 RAM ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதில் PCIe Gen 4 சப்போர்ட் தான் இருக்கு எல்லாத்துக்குமே. ரியர்ல டைப் சிமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம கேபினெட்ல சப்போர்ட் இல்லாட்டியும். அப்புறமா நாம அந்த டாப் மதர் போர்டில் பார்த்த பயோஸ் Q Flash Plusமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதர் போர்டில் நம்மளால CPU GP RAM இல்லாமல் நம்மளால பயோஸ் அப்டேட் பண்ண முடியும். இதோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதோட பட்ஜெட் தான். இதோட பட்ஜெட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கும். 10,000லேருந்து 10,200 வரைக்குமே இருக்கும். ஸோ இது இந்த பட்ஜெட் தான் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இதே சிமிலர் ப்ரைஸில் எல்லாருமே இதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க. காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஒரு 9,000 பட்ஜெட்ல எல்லாம் இந்த மதர் போர்டு எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட்லேருந்து கம்மி பண்ணி ஒரு 8,000 பட்ஜெட் எல்லாம் வந்தோம்னா அங்கேயுமே ஆசஸ் பிரைமோட B650M RDDR5 இந்த மதர் போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா இதுலேயுமே ஆசஸ் கவுண்ட் எதுவும் கொடுக்கல, எவ்வளோ VRMs கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபோட்டோஸை பார்க்கும்போது 8 VRMs இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே அவங்க சின்னதாக ஒரு ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹீட் சிங்கில் தெர்மல் பேட் இருக்குது அப்படின்னு கூட அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் மதர் போர்ட்லையுமே அவங்க டைப் சி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மதர் போர்ட்லையுமே ARGB ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 NVMe ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 RAM ஸ்லாட் தான் இருக்குது. அதில் 7200 MHz வரைக்குமே ஓவர் கிளாக்கிங்கில் RAM சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஜிகாபைட் ஹை அண்ட் மதர் போர்டில் கொடுக்காத 2.5 GB/s லேனை இந்த மதர் போர்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்டோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. ஆனால் டைப் சியை ரியரில் கொடுக்கல. ஸோ 8,500 rupees பட்ஜெட்ல எல்லாமே மோஸ்ட்லி பட்ஜெட் பிசி பில் பண்ணுறவங்க தான் இந்த மதர் போர்டை பிக் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் பட்ஜெட் பிசி பில் பண்ணும்போது கேபினெட்லேயே டைப் சி வர மாதிரி கேபினெட் பிக் பண்ணீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஒரு 2,000 கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஆசஸ் அவங்க ரியரில் இந்த டைப் சியை கொடுத்துருந்தாங்கன்னா பட்ஜெட் பிசி பில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி 2 RAM ஸ்லாட் தான் அது நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே 2 RAM ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. அதாவது B650 பொறுத்த வரைக்குமே 10,000 rupees பட்ஜெட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு 4 RAM ஸ்லாட் கிடைக்கும். இந்த ஆசஸ் பிரைம் மதர் போர்டோட பெஸ்ட் பிரைசிங் 8,500 வாங்குறது தான் பெஸ்ட்டான பிரைசிங். என்னோட பிக்ஸ் இதுதான். இந்த மதர் போர்ட்ஸ் எல்லாம் தான் நான் பார்ப்பேன். நான் பிசி பில் பண்றேன்னா இந்த பட்ஜெட்ல எல்லாமே இதுக்கு உள்ளேயுமே எக்கச்சக்கமான மதர் போர்ட்ஸ் இருக்கு. அதுல சில மதர் போர்ட்ஸை பத்தி நான் பேசி ஆகணும். ஸோ அதுல 2 மதர் போர்டை பத்தி பேச போறேன். 10,000 பட்ஜெட்ல தான் வரும். 10,500 பட்ஜெட்ல வரும். ஸோ இதெல்லாம் லிஸ்ட்டில் சொல்லாமல் தனியாக சொல்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குது. ஏன்னா 10,000 பட்ஜெட்டில் வந்தாலுமே இதுக்கு 2 RAM ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 RAM ஸ்லாட் கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சிங்கிள் ஸ்டிக்காக 32 GB போகிறது தான் பெட்டரான ஐடியா. ஏன்னா இந்த 2 மதர் போர்டுக்குமே நல்ல கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 2 RAM ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசனையுமே நான் சொல்கிறேன். யூஸ்வலாக 10,000 பட்ஜெட்டில் 4 RAM ஸ்லாட் ஜிகாபைட் கொடுத்துருந்தாலுமே பெருசாக ஹீட் சிங் எல்லாம் கொடுக்கல, வைஃபை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நார்மலான மதர் போர்டு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2 மதர் போர்டுமே அப்படி கிடையாது. ரொம்ப பல்கியாக ஹீட் சிங் எல்லாம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. வைஃபை 6E சப்போர்ட்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்தே கிடைக்கும். ஆனால் இதுக்கான காம்ப்ரமைஸ் தான் அந்த RAM ஸ்லாட். 4 RAM ஸ்லாட் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 RAM ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்தே வைஃபையோட பெருசாக ஹீட் சிங்ஸோட பல்கா மதர் போர்டு வேணும்னா நீங்க ஜிகாபைட்டோட B650M கேமிங் வைஃபை அப்புறம் MSIயோட B650M கேமிங் வைஃபை இந்த 2 மதர் போர்டுமே ரொம்ப சிமிலரான மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டில் நீங்க எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுல கவனிக்க வேண்டிய நெகட்டிவான விஷயம் ஒன்னே ஒன்று தான் 2 RAM ஸ்லாட். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. 10,000 பட்ஜெட்ல ஜிகாபைட் என்ன ஆஃபர் பண்ணாங்களோ அந்த எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த மதர் போர்ட்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. உங்களால சிங்கிள் ஸ்டிக் 32 GB RAM போக முடியும்னா 10,000ல இருக்க இந்த 2 மதர் போர்டில் ஏதாவது ஒரு மதர் போர்டை பிக்கப் பண்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இருந்தாலுமே அதுதான் பண்ணுவேன். 15,000 பட்ஜெட்டுக்குள்ள என்னோட மதர் போர்ட் சாய்ஸஸ் எல்லாமே இந்த மதர் போர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹை அண்ட் மதர் போர்ட்ஸோட வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.